வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆரத்தி கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நுங்கம்பாக்கத்து கடை வீதிகளையும் சந்து பொந்துகளையும் மறந்து சற்று தூரத்துக்கு சென்று விட்டால் போதும். ஸ்டர்லி வாலஸ் அவென்யூ, ரட்லன் கேட் இவையெல்லாம் மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் இடங்கள், அமைதியின் உறைவிடம். உள்ளடங்கி நிற்கும் பல பங்களாக்கள், அடர்த்தியான மரங்கள், செடிகள். சாதாரணமாக தெருவில் நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது. யாராவது கேட் அருகே நின்று கூர்ந்து கவனிக்க முற்பட்டால் ஒன்று உள்ளே இருந்து 5-6 அல்சேஷன் புல்டாக் டாஷண்ட் ஓடி வரும். கேட் கதவின் மேல் முன்னங்கால்களை வைத்து கொண்டு உருமும், அல்லது இடுப்பில் கூர்வாளும் உதட்டில் பீடியுமாய் கூர்க்கா விரைத்து பார்ப்பான். வந்தவன் திரும்பி விடுவான். அன்று அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. புரட்டாசி மாத வெயில் இதமாகத்தான் இருக்கும் என்ற நினைப்பு இருந்தும் சாம்பர்லின் சேஷாத்ரி குடையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். புறப்படும் முன் வாசற்பக்கத்து அறையினுள் எட்டி பார்த்தார். உமேஷ் ஹிந்து பேப்பரில் கடைசி பகுதியை படித்து கொண்டிருந்தான். ஆர்ட் புஷ்வால்ட்டின் கட்டுரையாகத்தான் இருக்கும். ஆனால் உமேஷ் தன்னுள் சிரித்து கொள்ளாமல் படிக்கிறானே. உள்ளே சிரித்து கொண்டால் வெளியே கொஞ்சமாவது பிரதிபலிக்க வேண்டாமா? நான் போயிட்டு வரேன்டா. குரல் கேட்டு உமேஷ் நிமிர்ந்தான். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் செய்யறது சரியில்லை, இது தெரியுமாடா உனக்கு? தெரியும்பா. பெண்ணை பெற்றவர்கள்தான் பிள்ளை வீட்டாரை அணுக வேண்டும். பிள்ளை அப்புறம் பெண் பார்க்க வருவான். நம்ம கமலிக்காக நான் கூட ஜாதகத்துடன் எத்தனையோ வீடுகள் ஏறி இறங்கி இருக்கிறேனே என்றான் உமேஷ். இது தெரிஞ்சும் மான அவமானம் இல்லாமல் பெத்த தகப்பனாரை இந்த வயசில் தூது அனுப்புகிறாயே. குரல் உள்ளிருந்து லேசாக கிளம்பி வந்தது. அம்மாவும் வந்து விட்டாளா? உமேஷ் ஒரு நிமிடம் தலை குனியும் பாவனையில் இருந்துவிட்டு அந்த ஒரு நிமிடத்தில் தொண்டையையும் சரி செய்துவிட்டு குரல் தழுதழுக்க சொன்னான். தப்புதாம்மா, ஆனா இப்பவும் சொல்றேன். அப்பா எனக்காக ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டாம். போகாவிட்டால் ஷேர் மார்க்கெட்காரன் பெண்ணை தூக்கி கொண்டு வந்து உன் காலடியில் போடுவானா? மாட்டான் அம்மா. வேற என்ன வழி இருக்கு என்றார் சேஷாத்ரி. கதைகள்ல சினிமாக்கள்ல வர வழிதான் என்றான் உமேஷ். ஆனால் அது என்ன என்று உமேஷ் சொல்லவில்லை. அதே வழியைத்தான் கடைசியில் அவனும் வைஷ்ணாவும் வேறு மார்க்கம் ஏற்படாவிட்டால் கடைபிடிக்கப் போகிறார்கள். எதுக்கும் நான் போயிட்டு வரேன் சீதா என்றார் சேஷாத்ரி. ஒரு சமாச்சாரம். என்ன? ஏதோ நம்ம பிள்ளை ஆசைப்படுறானேன்னு இப்ப நான் உங்களை அனுப்புறேன். நீங்களும் போகிறீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் அந்த ஷேர் மார்க்கெட்காரன் வீட்டு வாசல்லையே விட்டுட்டு வரணும் என்கிறது இல்லை. புரியுறதா? சரி. அவர் சோஃபாவில் உட்கார்ந்தா நீங்களும் சோஃபாவில் உட்காரணும். நாம ஸ்கூல் வாத்தியாராச்சே, நின்னுதான் நமக்கு பழக்கம்னு அங்கேயும் நின்று லெக்சர் அடிக்காதீங்கோ. சரி சீதா, நறுக்கு தெரிச்சாப்புல 2 வார்த்தையில காரியத்தை முடியுங்கோ. என் பிள்ளையும் உங்க பெண்ணும் ஒருத்தர் விரும்புறா. நீங்க என்ன சொல்றேள்? இவ்வளவுதான் நீங்க கேட்கணும். என்ன? 2 வார்த்தைக்கு மேலேயே போறதே. குதர்க்கம் இப்ப வேண்டாம். மணி 8 ஆயிடுத்து. புறப்படுங்கள். வரேண்டா. தேங்க்ஸ் அப்பா. உன் தேங்க்ஸை கொண்டு உடப்பில் போடு. ஒரு காலேஜ் அட்மிஷன், ஆஸ்பத்திரி அட்மிஷனுக்கு கூட உன் அப்பா போனதில்லை. உனக்கு ஒரு பெண்டாட்டி தேட அனுப்புகிறாயே. சாரி அம்மா. அவர் ஏதேனும் கேள்வி கேட்டார் அத்தனை சுருக்கமா சொல்லுங்கோ. மௌரிய சாம்ராஜ்யத்தை பற்றித்தான் கேட்கிறான்னு பீடிகையோட தொடக்கிடாதீங்கோ. என் பிள்ளையின் பெயர் உமேஷ். பிஇ எம்பிஏ, ஷாவாலஸில் வேலை, 1700 சம்பளம், கல்யாணமான ஒரு அக்கா, கல்யாணம் ஆகாத ஒரு தங்கை, காலேஜில் படிக்கிற தம்பி, ரிட்டையர் ஆக போகிற ஸ்கூல் வாத்தியார் அப்பா. இம்மாதிரியான ஒரு பிள்ளையை பெத்ததற்காக வருத்தப்படுற ஒரு அம்மா அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுங்கோ. இப்படியெல்லாம் எனக்கு பேச வராது சீதா. வேணும்னா நான் கூட வர்றேன். யாருடா அவள்? வைஷ்ணவியா? அவளை பெத்தவகிட்ட நான் பேசுறேன். எனக்கு அவளை தெரியும்.
வேண்டாம் அம்மா, வைஷ்ணவின் அம்மா கிட்ட நீ பேச வேண்டாம். அவ அப்பா கிட்ட நம்ம அப்பாவே பேசட்டும். உன் படிப்புக்கும் வேலைக்கும் 1000 பேர் தினசரி லெட்டர் போடுறாடா. மகாலிங்கபுரம் கோவில்ல வரன் பட்டியல்ல உன் பெயர் இருக்கு. இன்னிக்கே நான் போய் அதை நீக்கி விடுறேன் அம்மா. ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாயோ? அது சரி, அவள் என்ன ரம்பையா ஊர்வசியா? இல்லை, அவ சாதாரணமாகத்தான் இருப்பா அம்மா. ஆனா எனக்கு சரி சரி, இவன் வெக்கமில்லாம பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ஏன் இன்னும் நிக்கிறேள்? போங்கோ. சரி, நான் வரேன்டா. தேங்க்ஸ் அப்பா. இந்த தேங்க்ஸை நன்கு பிடிச்சுக்கோ. அது சரி, இந்த பீத்தல் கூட எதுக்கு? அவங்களுக்கும் நீங்க ஒரு சேம்பர்லின்னு தெரியணுமா? இது இல்லாட்டா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி, நான் போயிட்டு வரேன். சகனத்துக்காக வீட்டு வாசல்லையே நிக்காதீங்கோ. விறகு வண்டி, வைக்கோல், உப்பு எது வந்தாலும் இறங்கி நடங்கோ. சேஷாத்ரி அங்க வஸ்திரத்தால் முகத்தின் வியர்வையை துடைத்து கொண்டார். ஒரு வாய் காப்பி இருக்குமா சீதா என்றார். கொஞ்சம் இருங்கோ. எனக்கும் ஒரு வாய் என்றான் உமேஷ். நீ 2 தடவை ஏற்கனவே குடிச்சாச்சு. அம்மா ப்ளீஸ். சரி சரி, இரு இரு. சீதா உள்ளே போனாள். ஜாக்கிரதை ஃபாதர் என்றான் உமேஷ். பயமாத்தான் இருக்குடா. கனகராஜன் யாரையும் முன்னேற்பாடு இல்லாமல் பார்க்க மாட்டார், பேச மாட்டார். வாசல்ல கூர்க்காவே உங்களை மடக்கி திருப்பி அனுப்ப பாப்பான். பங்களாவை சுத்தி நிறைய நாய்கள் வளைய வரும். எல்லாம் பாய்ந்துண்டு வரும். பயத்துல ஓடிடாதீங்கோ. தைரியமா நடந்தா அதுகள் போயிடும். போர்ட்டிகோவில் டிரைவரோ வேறு யாராவது சிப்பந்தியோ இருப்பான். கனகராஜனிடம் பேசணும்னு சொல்லாதீர்கள், விடமாட்டான். வைஷ்ணவின் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுங்கள். பேர்தான் வாயிலேயே நுழைய மாட்டேன் என்கிறது. வைஷ்ணவி கோவில், வைஷ்ணவி, வைஷ்ணவி, வைஷ்ணா, வைஷ்ணா. என்னடா ஜபிக்கிற? இந்தா காப்பி. இந்தாருங்கள். பிள்ளை என்ன சொல்றார்? பெருமூச்சு பெருமூச்சா உதிர்த்து தள்ளுறார் என்று சீதா டம்ளரை நீட்டினாள். சேஷாத்ரி மௌனமாக காஃபியை குடித்துவிட்டு புறப்பட்டார். வாசலுக்கு வந்ததும் திடீரென்று அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. வழக்கமாக 8:15 மணிக்கு கத்திக்கு சாணை தீட்டுகிறவன் வருவான். இல்லாமல் போனால் ஒரு எண்ணெய் வண்டி வரும். ஒரு 40 வயது சுமங்கலி கையில் பூ கூடையுடன் வந்து கொண்டிருந்தாள். இதைவிட நல்ல சகுனம் எப்படி வாய்க்க முடியும்? நிச்சயமாக போகும் காரியம் வெற்றிதான், சந்தேகமே இல்லை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கோபுரத்தை பார்த்து மனதுக்குள் வேண்டிக் கொண்டவர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 29C நிற்பதை கண்டார். விரைந்தார். அவர் ஏறினதும் பஸ் புறப்பட்டது. உட்காரவும் இடம் கிடைத்தது. எல்லாம் நல்லபடியாகவே ஆரம்பித்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் கனகராஜன் ஒரு ஸ்கூல் வாத்தியாருக்கு சம்பந்தி. பயம் கலந்த மகிழ்ச்சி புரையோடியது. நுங்கம்பாக்கம் இன்கம் டாக்ஸ் அருகே உள்ள பஸ் ஸ்டாண்டில் இறங்கினார், நடந்தார். தாஜ் ஹோட்டல் எதிரே பல டாக்ஸிகளும் நின்று கொண்டிருந்தன. சாலையின் குறுக்கே நடந்து பாரத் ஸ்டேட் பேங்க் அருகே நின்றார். 3வது தெருவில் 56ஆம் நம்பர். அவருடைய வயதும் அதுதான். நல்ல சகுனம். மெதுவாக நடந்தார். புரட்டாசி வெயில் இதமாக இருந்த போதிலும் உடலை மெல்ல மெல்ல பயம் தூக்க உஷ்ணம் ஏறியது, அயர்த்தது. நாய்கள் கத்துமோ? வேஷ்டியை நார் நாராக கிழிக்குமோ? போன வருடம் அப்பா காலமான போது மாமனார் வீட்டில் இருந்து வந்த குண்டஞ்சி வேஷ்டி, ஜதை 90 ரூபாய் என்று சீதா இன்னமும் சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறாள். திரும்பி போய்விட்டால்? டெலிபோன் மூலம் பேசினால் என்ன? பிள்ளைக்காக அவர் படாத பாடுபட்டிருக்கிறார். ஆனால் நாய்க்கடி தேவையா? பூக்கூடை சுமங்கலி கண்முன் தோன்றினாள். கோவில் கோபுரம் அவருக்காக நின்றது. 29C உட்கார இடம். இவ்வளவு நல்ல நிமித்தங்களுக்கு பிறகு எப்படி விபரீதம் நிகழ முடியும்? அங்கவஸ்திரத்தால் வியர்வையை துடைத்து கொண்டார், நடந்தார். 3வது தெரு வந்தது. பங்களாவும் வந்தது. பளிங்கு கல்லில் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. கனகராஜன். உச்சரிக்கும் போது உதடுகள் நடுங்கின. தயங்கி தயங்கி கேட் அருகே சென்றார். உன்னிப்பாக கவனித்தார். நாய்கள் ஜாக்கிரதை அறிவிப்பு பலகை இல்லாதது ஒரு தெம்பு அளித்தது. ஆனால் நாய்கள் உண்டு என்று உமேஷ் சொன்னானே, ஒருவேளை பயப்பட தேவையில்லை என்று எச்சரிக்கை பலகையை தொங்க விடவில்லையோ? யார் சாமி வேணும்? குரல் கேட்டு திடுக்கிட்டார். கூர்கா வேஷத்தில் ஒரு ஆள். 6 அடி. கூர்கா அதிகபட்சம் 5 அடிதான் இருப்பான். கனகராஜன் இருக்காரா?
இருக்காரு, அதுக்கென்ன? அவரை பார்க்கணும். உள்ள விடுறேன். ஆனா அவர் உன்னை பாப்பாரா மாட்டாரான்னு சொல்ல முடியாது. தேங்க்ஸ் அப்பா. அவன் கேட்டை திறந்தான். நாய் கடிக்குமா? குறைக்கும். கடிக்காதே. தைரியமா போ சாமி. எல்லாம் ஓடியாரும். ஆனா நீ கண்டுக்காத. நீ கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா. நிமிர்ந்து நட சாமி. சேஷாத்ரி நடந்தார். போர்டிகோ எங்கோ தொலை தூரத்தில் தொடுவானத்தில் இருப்பது போல தோன்றியது. கால்கள் பின்னிக் கொண்டன. திடீரென்று 1000 பட்டாசுகள் வெடிப்பது போன்ற சப்தம். ஒரு பெரிய கூட்டமே அவரை சூழ்ந்து கொண்டது. உயரம், குட்டை, நீளம், கோரம், அப்பப்பா, எவ்வளவு ரகங்கள்! அவர் கண்ணை மூடிக்கொண்டே மெதுவாக நடந்தார். நாய்கள் சுற்றி வளைத்து கொண்டன. பைரவர் மீதான ஒரு தோத்திரம் மனதுக்குள் தந்தி அடித்தது. சகுனம் ஏமாற்றி விட்டதான பயம் பிறந்தது. ஏய் போங்கடா, டி போடி, இந்தாடி ஜூலி. அவர் கண்ணை திறந்தார். ஹவுஸ் கோட்டை அணிந்து கொண்டு தலை மயிரை தூக்கி ஒரு பந்தாக கட்டியவள் அருகே வந்தாள். யார் வேணும்? கனகராஜன். அப்பா ஹால்ல தான் இருக்கார். நீ நீ வைஷ்ணவி. நான் உமேஷின் அப்பா. அவர் வரலையா? என்னை மட்டும் அனுப்பினான். மாமியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாமே. இப்ப நான் வந்த காரியம் ஜெயமானால் அவள் அப்புறம் வருவாள். எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க போய் பாருங்க. நீயே இப்படி சொன்னா? போர்ட்டிகோ வந்து விட்டது. என்னை உங்களோட பார்த்தா அப்பா என்னை தப்பா எடுத்துக்கொள்வார். ஒரே ஒரு கேள்வி. என்ன? படிக்கிறையா? ஆமா, எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர். ஸ்டெல்லா. அவள் பங்களாவை சுற்றி வளைத்து ஓடி மறைந்தாள். நாய்கள் சிதறின. சீதா கேட்டபோது பெண் ரம்பையும் இல்லை ஊர்வசியும் இல்லை என்று உமேஷ் சொன்னான். ஏன் பொய் சொன்னான்? நல்ல நிறம், எடுப்பான முகம், கூர்மையான கண்கள், லட்சணமாக இருக்கிறாளே. சேஷாத்ரி படி ஏறி எப்படி ஹாலுக்குள் பிரவேசிப்பது என்று யோசித்து நின்றார். வைஷ்ணவிக்கு உமேஷை விட அதிகம் பிடித்தது ஒன்று இருந்ததென்றால் அது தூக்கம்தான். காரில் உட்கார்ந்தபடியே தூங்குவாள். சர்ச்சில் என்ற எண்ணம். கல்லூரியில் வாய்க்குள் கொட்டாவி விட்டுக்கொண்டே கண் அயர்வாள். சாப்பிட்டால் கண்களை செருகும். டிஃபன் சாப்பிடும்போதே தூக்கம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இரவு வேளைகளில் கேட்கவே வேண்டாம். தொலைக்காட்சி மற்றவர்களுக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கையிலேயே அவள் லேசான குரட்டை ஒலியில் மூழ்கி விடுவாள். அவள் சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்த நாட்களில் அம்மாவோ அப்பாவோ அத்தையோ சித்தியோ அருகே இருந்தாலும் அவளை மார்பு மேலும் தோள் மேலும் போட்டுக்கொண்டு படுக்கையில் போடுவார்கள். இப்போது 5 அடி 6 அங்குலம் 62 கிலோ வாட்ட சாட்டமான அப்பாவாலும் கூட தூக்கி கட்டிலில் போட முடியாது. ஒருவேளை உமேஷால் முடியுமோ என்னமோ. எதிர்காலம்தான் விடை அளிக்க வேண்டும். முந்தின நாள் மாலை உட்லண்ட்ஸில் வெஜிடபிள் கட்லெட்டின் மேல் தக்காளி சாஸை தடவி கொண்டிருக்கையில் உமேஷ் அவளிடம் தன் தகப்பனாரின் மறுநாளைய விஜயத்தை பற்றி கூறிய போது கை ஸ்பூன் ஆடியது. மகிழ்ச்சியில் அவளுடைய உடல் செலுத்தது. தூக்கத்தை கூட ஒரு கணம் மறந்தாள். இத்தனை நாளா நான் சொன்னத இப்பவாவது கேட்க தோணித்தே உமேஷ் என்றாள் அவள். எல்லாத்துக்கும் நேரம் காலம் வேலை வர வேண்டாமா வைனா என்றான் உமேஷ். உமேஷிடம் ஒரு குணம், அது நல்ல குணம், பெருமை தேடித் தரக்கூடியது என்று அவன் நினைப்பு. திடீரென்று ஒரு வேதாந்தியைப் போல 2 வார்த்தைகளை உதிர்த்து முகத்தை சற்று கடுமையாக மாற்றிக்கொள்வான். அப்போது அவனுடைய முகம் பார்க்க சகிக்கவில்லை என்பதை அவன் உணரவில்லை. உணரும் வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தவில்லை. வைஷ்ணவிதான் உணர்த்தினாள். அவள் அவனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியானாள். ஓ, முகம் திடீர்னு மாறிட்டது. பார்க்க சகிக்கல. ஏன் என் பர்சனாலிட்டி? அதை ஏன் எடுத்து மேலும் வாட்டுற? உமேஷ், நீ பிலாசபி பேசு, வேணாம்னு சொல்லல. நாட்டில் தினசரி பாதி பேர் அதைத்தான் செய்யறா. ஆனா டிராமாவில் டாக்டர் பேஷண்ட்டை ஒரு தடவை நாடி பார்த்துட்டு மூக்கு கண்ணாடியை எடுத்து ஒரு கையில வச்சுட்டு ஆடியன்ஸை அப்ளாஸுக்காக பிச்சை கேட்குற மாதிரி வச்சுக்காத. உமேஷ் சிரித்தான். அசடு வெள்ளமாக இருந்திருந்தால் உட்லண்ட்ஸ் மூழ்கி இருக்கும். சரி, மேலே சொல் உமேஷ். உமேஷ் உள்ளூர பல்லை கடித்து கொண்டான். அவனுடைய அம்மா அப்பாவிடம் எவ்வளவு மரியாதையுடன் நடந்து கொள்கிறாள். அவர் மீது வசை பாடும்போது மரியாதையை குறைப்பதில்லை. ஆனால் இந்த வைஷ்ணா ஏக வசனத்தில் பேசுகிறாள். காதல் என்றால் மட்டு மரியாதை எல்லாம் மீறலாம் போலும்.
இதே வைஷ்ணா அப்பாவுக்கு அம்மா மாதிரி அவனுக்கு அவளாகிவிட்டால் ஏகவசனத்தை நிறுத்தி விடுவாள். அவன் நிறுத்த முயற்சிப்பான். என்ன திங்க் பண்ற சந்நியாசி என்றாள் வைஷ்ணா. ஒண்ணுமில்ல. அப்ப சோளா பட்டூரா ஒரு கை பார். உன் டாடி எப்படி? 6 feet 100 kilos. முகமது அலியுடன் கோதாவில் இறங்கவா? அவன் கேள்வி கேட்டான். வைஷ்ணவி இப்படி பதில் சொல்ல, அவன்தான் பல தடவை பல இடங்களில் கனகராஜனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்த்திருக்கிறானே. வைஷ்ணா, நான் ஹைட் அண்ட் வெயிட் கேட்கல. அப்ப கிளியரா கேளு உமேஷ். என் அப்பா உன் டாடியை சந்திச்சா என் டாடியை உன் அப்பா சரியா மதிச்சு நடத்துவாரா? நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற உமேஷ். அப்பா டாடி, டாடி அப்பா. கொஞ்சம் இரு, தண்ணியை குடிச்சுக்கிற. குடித்தாள். உமேஷ் ஆவலுடன் காத்திருந்தான். கேள்வியை மறுபடியும் கேளு. நாளைக்கு என் ஃபாதர் வருவார். ஐ மீன் கொஸ்டின். நீ இப்ப சொன்னது கேள்வி அல்ல. என் அப்பா உன் அப்பாவை நம்ம கல்யாண விஷயமா பார்க்க வரப்போறார். அப்ப உன் அப்பா எப்படி நடந்து கொள்வார்? ஐ மீன் உன் அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐ வாண்ட் தி ட்ரூத். என்ன இப்படி கேட்குற வைஷ்ணா? எஸ், எனக்கு உண்மை தெரியணும். நன்னா இருக்காது. எது நன்றா இருக்காது? ரியாக்ஷன். அப்படின்னா? பி பிராக்டிக்கல் உமேஷ். நீ பெரிய கம்பெனியில சின்ன வேலையில இருக்க. என்ன சின்ன வேலையா? 1700 சம்பளம். இது சின்ன வேலையா? கையில நெட்டா என்ன வரும் உமேஷ்? கொஞ்சம் இரு. ப்ராவிடென்ட் ஃபண்ட், இன்கம் டேக்ஸ், அது இது எல்லாம் போக நெட்டா 1100. பஸ் பஸ். உமேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? மட்டன் இப்ப என்ன விலைன்னு சொல்லு. தெரியாது. நாம குடித்தனம் வச்சா மட்டன் வாங்க வேண்டி வருமா? ஷியோர். நான் இல்லாமல் நான் இருக்க முடியாது. நான் இருக்கனே வைஷ்ணா. அப்ப நீயும் வேணும்னா சாப்பிடு. இரு. எங்க இருந்த? மட்டன்ல. ஆ, மாசம் 1500 எங்க அப்பா செலவு செய்கிறார். நாய்களுக்கு சோறு போடுறத உன் அப்பா ஒரு லட்சியமா வச்சிட்டு இருக்கார். ஏன் மாசம் 10 புற வாங்கி தெரு நாய்களுக்கு போடக்கூடாது வைஷ்ணா? ஏன் நான் வாங்குற சம்பளத்தை நாய் மேல கொட்டணும்? நீ லைன் மாதிரி பேசுற உமேஷ். உன் ஃபாதர் என் டாடி கிட்ட. இப்ப நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற. என் தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத உமேஷ். எனக்கு தாட்ஸ் வர்றதே கஷ்டம். வர்றப்ப நீ குறுக்கிட்டா இதே தாட்ஸ் திரும்ப வர 1 மாசம் ஆகும். சாரி. உன் ஃபாதர் வரட்டும். என் டாடியை மீட் பண்ணட்டும். அவர் நன்றாக கொடுப்பார். அதை உன் ஃபாதர் வாங்கி கொள்ளட்டும். அப்புறம் நாம தான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தாச்சே, அதன்படி நடப்போம். பணம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் வைஷ்ணா. நான் ஒன்று சொல்லட்டுமா உமேஷ்? ஆ, கோவிச்சுக்காத. எனக்கு எப்படி வைஷ்ணா உன் மேல கோபம் வரும்? காதலே ஒரு வேஸ்ட் உமேஷ். காதல் பீரியடுக்கு ஒரு லிமிட் வச்சிடணும். 1 வாரம், இல்லாம போனா 15 நாள், மேக்சிமம் 1 மாசம். அப்புறம் காதல் இருக்கக்கூடாது. அப்போ இம்மிடியட்டா மேரேஜ். காதல் ஆரம்பத்திலேயே கல்யாணத்துக்கு சான்ஸ் இல்லைன்னா லவர்ஸ் வெறும் ஃப்ரெண்ட்ஸா மாறி பிரிஞ்சிட வேணும். வைஷ்ணா, ஏன் உருகிற உமேஷ்? நீயும் நானும் அப்படி 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 வெறும் ஃப்ரெண்ட்ஸா பெரியக்கூடாது வைஷ்ணா. நாம தான் 8 மாசமா காதலிக்கிறோமே. சஃபயர், சத்யம், கேசினோ, ஈகா எல்லாம் நம்மை கப்பல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. என் காலேஜ்ல பியூன்ல இருந்து பிரின்சி வரை எல்லாருக்கும் நீ தினசரி கேட்ல நிக்கிறது தெரியும். உன் அம்மா அப்பாவுக்கு தான் இன்னும் தெரியாது. யார் சொன்னா? தெரியுமா? ஏன் பயப்படுற உமேஷ்? நான் அம்மா கிட்ட சொல்லியாச்சு. அம்மா என்ன சொன்னா? அவ ரியாக்ஷன் எப்படி? டல். அப்படின்னா அர்த்தம் தெரியாதா உமேஷ்? விளையாடுற வைஷ்ணா. காஃபி வந்தாச்சு, அதை குடி. வரும்போது ஆறித்தான் வரும். உன் அம்மா? இரு, நான் காஃபியை குடிச்சுக்கிறேன். குடித்தாள். சுண்டு விரலை மூடக்கூடிய கை குட்டையால் உதட்டை துடைத்து கொண்டாள். இளம் சிகப்பு லிப்ஸ்டிக் சற்றே கை குட்டையில் ஏறியது. என்ன சொன்னா வைஷ்ணா? ஏன் அவசரப்படுற உமேஷ்? நான் பில் கொடுக்காம ஓடி போயிட மாட்டேன். கை பையை திறந்தாள். ஒரு 100 நோட்டு வெளியே வந்தது. எப்ப வந்தாலும் நீயே கொடுக்கிற வைஷ்ணா. அவமானமா இருக்கா? பின்ன அப்ப நீ ஏன் உன் பர்ஸை எடுக்க ட்ரை பண்ண கூடாது? இப்ப ட்ரை பண்றேன். ஃபர்கெட் இட். பீங்கான் தட்டு, ஒரு ரோஸ் கலர் காகிதம், அதன் மேல் சோம்பு. உமேஷ் சோம்பை அள்ளி போட்டு கொண்டான். 1 மணி. நாக்கின் ஒரு ஓரத்தை கொஞ்சம் கிழித்தது. 100 நோட்டுடன் தட்டு விடை பெற்று கொண்டது. எங்க இருக்க உமேஷ்? உன் அம்மா கிட்ட. எஸ், மை மதர், மை ஒன்லி மதர், ஷீ லைக்ஸ் யூ. அப்பாடா. டோன்ட் ஜம்ப் வித் ஜாய். என் அம்மாவுக்கு பிடிச்சிட்டா எல்லாம் சுபமா முடியும்னு ஒரு இடியாட்டிக் முடிவுக்கு வராத.
என் டாடி சொற்படிதான் அவ நடப்பா. உன் டாடி? அவர் உன்னை பார்த்தது கூட இல்ல. நீ உன் வீட்டுக்கு இன்வைட்டே பண்ணல. ஆனாலும் உன் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. ஷீ இஸ் கிரேட். என் மதர பத்தி எனக்கு தெரியும் உமேஷ். இப்ப என்னதான் செய்யறது வைஷ்ணா? பேஷன்ஸ். இன்னும் 2 மாசம்? உன்னை இன்னும் நான் தொட்டு கூட பார்த்ததில்ல. அதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணியதில்ல. உனக்கு இருதயமே இல்ல. நீ அதைத் தவிர மற்றதை எல்லாம் தொட ஆசைப்படுற உமேஷ். நான் அதுக்கு பலியாயிட்டா அப்புறம் என்ன நிக்கும்? ஹார்ட்டை உன்னால் டச் பண்ணவே முடியாது. வெயிட்டர் வரார். 88 ரூபாய் சில்லறை வந்தது. 3 ரூபாய் சில்லறையை வைத்துவிட்டு 8 10 ரூபாய் நோட்டுகளை வைஷ்ணா பைக்குள் திணித்தாள். டிஃபன் ரொம்ப ஜாஸ்தி. ஜஸ்ட் 3 ருபீஸ் அண்ட் 3 ருபீஸ் அண்ட் ஆட். அதுக்கு ஒரு வேளை டிஃபனே சாப்பிடுவேன். உமேஷ். என்ன வைஷ்ணா? அந்த பேரர் தமிழ்ல என்ன? எஸ் சப்ளையர். அது தமிழ் இல்ல. என்ன கரெக்ட் வார்த்தை? சிப்பந்தின்னு சொல்லலாம். ஓகே சிப்பந்தி. இந்த 3 ரூபாய் சில்லறை அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்? எனக்கு பதில் சொல்ல தெரியல வைஷ்ணா. உன்னை எங்க டிராப் பண்ணணும்? நான் போய் கொள்கிறேன். ஃபுட்போர்ட்ல நிக்க கூடாது. மாட்டேன். உமேஷ். என்ன? ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கோயேன். 2 லட்சம் ரூபாய் வண்டி சௌகரியமா கிடைக்கிறது வைஷ்ணா. நீ நாளைக்கு என் ஹஸ்பண்டா ஆனா அப்போ உன்னோட கார் இருக்குமே? இருக்காது. ஏன்? டோபி கானாவில் டோபி துணியை உதறுவதை நீ பார்த்திருக்கையா உமேஷ்? நான் அதை பார்க்க டோபி கானாவுக்கு போக வேண்டாம். என் ஃபாதர் தினமும் வீட்டில் அதை செய்யறார். அது மாதிரி என் அப்பா என்னை உதற போறார். அப்புறம் ஏது காரு? நீ அவருக்கு ஒரே பெண். சோ வாட்? அப்படியெல்லாம் உதற மாட்டார். மனசு வராது. பெற்ற பாசம். அம்மாதான் பெத்தாள். சரி, வளர்த்த பாசம்? அம்மாதான் வளர்த்தாள். இருந்தாலும் என் டாடி லவ்ஸ் மீ. பட் ரொம்ப கண்டிப்பு. ஆனா நான் துணிஞ்சிட்டேன் உமேஷ். நான் துணிஞ்சிட்டேன். நான் அதுக்கு உன்னை பாராட்டுறேன் வைஷ்ணா. அதே மாதிரி நான் உன்னை பாராட்டும்படியா நீ ஏன் நடந்து கொள்ளக்கூடாது? எப்படி? நான் சொல்றபடி கேட்டு. அதான் ரெடினாச்சே. லாஸ்ட் மினிட்ல உன் கை கால் நடுங்கினா? நடுங்காது. அப்படி நடுங்கினா நம்ம லவ் வில் பி லாஸ்ட். ஸோ குட் பை. சீரியோ. பாய் பாய். நாளைக்கு மார்னிங் என் அப்பா. ஓகே. நாய்களை எல்லாம் கட்டி போட்டு வை. அவர் ஹிஸ்டரி டீச்சர். அவர் ஹிஸ்டரியை மாத்திடாத. நம்ம ஹிஸ்டரியே மாறப் போறது உமேஷ். குட் பை. இன்று அதிகாலையில் அவள் தூக்கத்தின் இறுக்கத்தில் இருந்து திடீரென்று விடுபட்ட போது முந்தின நாள் உமேஷுடன் பேசியதுதான் முதலில் நினைவில் முட்டியது. சோம்பல் முறித்து கொண்டே எழுந்தாள். அம்மா தெலுங்கு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாள். சங்கராபரணம் பார்த்த நாளில் இருந்து அம்மாவுக்கு தெலுங்கு மீது ஒரு அபார மோகம். 30 நாளில் தெலுங்கு பாஷை கற்றுக்கொள்ள வசதியாக ஒரு புத்தகத்தை வாங்கி அதனுடன் மல்லுக்கு நிற்கிறாள். பாத்ரூம், டூத் பேஸ்ட், பிரஷ், காஃபி எல்லாம் ஆயிற்று. தெலுங்கில் செய்தி அறிக்கை முடிவுற்றது. அவள் அம்மாவை சந்திக்க நடந்தாள். கோமதி கல்லடை குறிச்சியில் சில்லோடு வேய்ந்த ஒரு வீட்டில் ஜனனமான போது அவளை ஈன்ற தாயார் பழகி போன வலியின் இடையிலேயும் இன்னும் ஒரு பெண்ணா என்று அழுது தீர்த்தாள். 5வது பெண் கெஞ்சினாலும் கிடைக்காது என்ற ஊர் பாட்டிகள் ஆறுதல் அளிக்கவென்றே ஏற்படுத்திய பழமொழியை அவள் காதில் ஏற்ற முயன்றார்கள். மணிமுத்தாறு நதியின் பாசனத்தில் ஏதோ விளைந்த நெல்லை வைத்து கொண்டு நிரந்தர வேலை எதையும் நம்பாத விரும்பாத கோமதியின் தகப்பனார் இடுக்கண் வருங்கால் நகுக என்ற கொள்கையில் அலட்சியமாக இருந்தார். 1931 அவதாரமான கோமதி மற்ற 4 பெண்களை விட அழகு வாய்ந்தவள் என்று ஊர் முழுவதும் சொல்ல ஆரம்பித்தது. நாளாவட்டத்தில் அவள்தான் மிஸ் கல்லடை குறிச்சி என்று புகழ்ந்தார்கள். 16ஆம் வயதில் அவள் செக்கச் சவேல் என்று இருந்ததோடு நிறுத்தி கொள்ளவில்லை. தினசரி சாப்பிடும் பழைய சாதத்தினால் உருண்டு திரண்ட அங்க அவயங்களுடன் திகழ்ந்தாள். என்னதான் அவ்வளவு அழகு அமைந்திருந்த போதிலும் ஒரு ஏழை பெண்ணை கொத்தி கொண்டு போக எந்த வீட்டாரும் முண்டியடித்து கொண்டு வந்து விழவில்லை. 4 பெண்களை எப்படியோ ஒரு ஹோட்டல் மேனேஜர், வக்கீல் குமாஸ்தா, மின்சார இலாகாவில் மீட்டர் ரீடர், ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் என்று பலதரப்பட்ட இடங்களில் பெற்றோர் தள்ளிவிட்டனர். கோமதியை எங்கே தள்ளுவது? நிலத்தை விற்றதில் 2 பெண்கள் சிலவானார்கள். வீட்டை விற்றதில் 2 பெண்கள் போனார்கள். விற்க இனியும் ஏதும் இல்லை என்ற நிலையில் அம்மாவும் அப்பாவும் தவித்த போது கோமதி உடற்செழிப்புடன் நின்றாள்.
2, 3 குடும்பங்கள் அவளை ஏற்க முன் வந்தன. ஒன்றில் பிள்ளை BA LD ஸ்கூல் வாத்தியார். மாணவர்கள் எள்ளுருண்டை என்று வருஷாந்திர விழா நடத்தாமலேயே பட்டம் அளித்திருந்தார்கள். இன்னொரு குடும்பத்து பிள்ளை சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையை பார்க்கிறான் என்ற தகவல் கிடைத்தது. வாத்தியார் குள்ளம், கருப்புடன் சேர்த்தி. சென்னை, உயரம், சிகப்பு, மீசை ஒன்றுதான் சற்று அவலட்சணம். ஸ்கூல் வாத்தியார் வீட்டில் எதிர் ஜாமீனும் நகைகளும் பாத்திரங்களும் கேட்டார்கள். மீசைக்காரன் பெண்ணை மட்டும் கேட்டான். அம்மா இல்லாத அவனுக்கு கொடுத்தால் மாமியாரின் ரோதனை இருக்காது என்று கோமதியின் தாயார் நினைத்தாள். சம்மந்தி அம்மா இல்லாத குறையை விட பெண்ணுக்கு மாமியார் கிடையாது என்ற நினைவுதான் மேலிட்டது. கோமதியின் தகப்பனார் மனைவி எடுத்த முடிவுக்கே வந்த போதிலும் வேறு விதமாக எண்ணி பார்த்தார். பையனுடைய அப்பா அவனுடைய அம்மா போன மறுமாதமே குடும்ப பொறுப்பில் இருந்து விடுதலை வாங்கி கொண்டு புதியதோர் பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த பந்தத்தில் மூழ்கிவிட்டார். இனிமேல் பிள்ளையுடன் தொந்தமோ சொந்தமோ இராது. நாமும் நம் மனைவியும் சென்னையில் குடியேறி மாப்பிள்ளையை அவன் வீட்டிலேயே கவனித்து கொண்டு வாழலாம் என்றெல்லாம் எண்ணினார். கனகராஜன் ஒரு மாபெரும் ரசிகன். கலை அழகு எங்கிருந்தாலும் அதை ரசிக்க துடிக்கிறவன். சில சமயங்களில் புரியாத கலைகளை கூட மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் விரும்பி ரசிக்க முயல்வான். உதாரணம் பால சரஸ்வதியின் நடனம். கோமதி அவன் கண்களில் பட்டவுடன் அவள் அவனுள் ஐக்கியமாகிவிட்டாள். ஒரு ஸ்கூல் வாத்தியார் வீட்டில் பேச்சு நடக்கிறது என்று தெரிந்ததும் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்த ஒன்றுவிட்ட மாமாவுக்கு 3 கடிதங்களும் 2 மணி ஆர்டர்களும் அனுப்பி கல்யாண பேச்சை இடமாற்றம் செய்ய முயன்றான். வெற்றியும் கண்டான். எல்லோரும் மகிழ்ந்தார்கள். மாமியார் நாத்தனார் இல்லாத புக்ககம் கோமதியின் அம்மா. தம்மையும் தம் மனைவியையும் ஆதரிக்க மனம் கூசாத மாப்பிள்ளை கோமதியின் அப்பா. வின்சென்ட் கலர் குடித்தால் அது கோமதியின் தொண்டையில் இறங்குவது வெளியே தெரியும் என்று மகிழ்ந்த கனகராஜன் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தான் வேலை பார்க்கும் ஷேர் புரோக்கர்ஸ் அலுவலகத்தில் கொஞ்சம் விளையாடி தம்புச்செட்டி தெருவில் புது குடித்தனத்தை ஆரம்பித்தான். இதெல்லாம் 1947, 48 வருடங்களில். 2, 3 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படலாயிற்று. கோமதி முழுதாக ஒரு 100 ரூபாய் நோட்டை முதலாக பார்த்தாள். மேலும் ஒரு ஆண்டுக்கு பிறகு கனகராஜன் ஒரு 1000 ரூபாய் நோட்டை அவளுடைய மடியில் போட்டு இடையை பிடித்து தன்னுடன் சேர்த்து கொண்டான். நாட்களும் மாதங்களும் ஓட ஓட நாகப்பட்டினம் புயல் போல வீட்டில் புயல் அடிக்க ஆரம்பித்தது. தம்புச்செட்டி தெரு ஒண்டு குடித்தனத்தில் மாமியார் மாமனார்களை அமர்த்திவிட்டு நுங்கம்பாக்கம் ஜோசியர் தெருவில் ஒரு சிறு வீட்டில் கனகராஜன் குடியேறினான். இது 1953. அப்போது கோமதிக்கு வயது 22. பணம் வர ஆரம்பித்தது. பங்கு மார்க்கெட்டுகள். நாளைக்கு சரியும் என்றால் கனகராஜன் இன்று பங்குகளை விற்றான். அடுத்த வாரம் நியூயார்க்கில் பருத்தியோ லண்டனில் தங்கமோ விலை ஏறக்கூடும் என்று ஏதாவது ஒரு வண்டு காதில் ரீங்காரம் செய்தால் உடனடியாக கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் முடக்கினான். மகாலட்சுமி கனகராஜன் விஷயத்தில் நடக்கவில்லை, குதிக்கவில்லை, தாண்டவமாடினாள். 1960 சொந்த வீடு, சொந்த கம்பெனி. 1961 கம்பெனிக்கு சொந்த கட்டடம். வைஷ்ணவியின் அவதாரம். நுங்கம்பாக்கத்தில் ஒரு பம்பாய் வியாபாரி தம் பணத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட் எனும் பாதாளத்தில் கொட்ட கனகராஜன் அவருடைய வீட்டை தாமே வாங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்தார். வியாபாரி 3ஆம் வகுப்பில் மூட்டை முடிச்சுகளுடன் பம்பாய் ஏற கனகராஜன் ஒரு புது சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கோலினார். ரக அந்தஸ்து உயர்வு பெற்றுவிட்ட கனகராஜனை ஷேர் மார்க்கெட்டில் சிங்கம் என்கிறார்கள், புலி என்கிறார்கள். புது புது கம்பெனிகள் பிறக்கும் முன்பும் பிறந்த பின்பும் அவரிடம் ஆலோசனை கேட்டார்கள். எங்கே, எப்போது, எவ்வளவு ஷேர்கள் வாங்கினால் அல்லது விற்றால் நல்லது, எது என்று கனகராஜனிடம் முறையீடுடன் வரும். அவர் சொல்வார். கம்பெனியே எல்லா உதவிகளையும் வழங்கும். இப்படி உழைப்பால் உயர்ந்த கனகராஜன் உயரத்திலும் உயர்ந்தவர். 6 அடி அகலத்திலும் சற்று வளர்ந்தவர். பார்த்தவர்கள் பயந்தார்கள், பார்க்காதவர்கள் பார்க்க பயந்தார்கள். அவரிடம் 2 பேர்தான் பயப்படவில்லை. ஒருத்தி கோமதி, இன்னொருத்தி வைஷ்ணவி.
இதை பற்றி கனகராஜன் வருத்தப்படவும் இல்லை. ஒரு விதத்தில் பெருமைப்படவும் செய்தார். வீட்டில் என்ன அவர் ஷேர் புரோக்கரா? ஆனால் வீட்டில் அவர் சில சட்ட திட்டங்களை, விதிமுறைகளை வகுத்திருந்தார். அதன்படியே எல்லோரும் நடக்க வேண்டும். சில முக்கியமான சட்டதிட்டங்கள். அவர் செய்யும் முடிவுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது. ஒருவருடைய காரை இன்னொருவர் எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது. எந்த சிப்பந்தியும் 1 வருடத்துக்கு மேல் வீட்டில் நீடிக்கக்கூடாது. அவருடைய மாமியார், மாமனார், மைத்துனிகள், சகலர்கள் யாரும் பண உதவி கேட்டு அவரிடம் வரக்கூடாது. வீட்டில் அப்பா, அம்மா, பெண் இவர்கள் மூவருமே அரட்டை அடிக்கலாம். பெரிய வீடுகளில் இருந்து வருகிறவர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்று விரைவில் நாசுக்காக அனுப்பிவிட வேண்டும். எப்போதும் நல்ல உடை அணிந்து கொண்டால் இதை சாமர்த்தியமாக நிறைவேற்றலாம். இப்பத்தான் வெளியே போகலாம் என்று நினைத்திருந்தேன், நீங்கள் வந்து விட்டீர்கள் என்ற வார்த்தை நல்ல பயனை தரும். பெண்ணின் கல்யாண விஷயத்தில் தங்கள் அபிப்பிராயத்தை கூற தாயாருக்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்தான் முடிவை எடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வாழ்க்கைப்பட்ட கோமதி எவ்வளவோ சுகங்களை அனுபவித்தாலும் சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தாள். கணவனின் கண்டிப்பு அர்த்தமில்லாமல் எல்லை கடந்து செல்வதாகப்பட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.